நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் வேற என்ன சேகர்? என்ன விரட்டி விடுறீங்களா? வெரைட்டி விடுறதெல்லாம் என் வேலை இல்லை சேகர், அது உங்க வேலை. அடுத்தவங்க வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். என்ன எங்க வேலை செய்ய விட்டீங்க? அதான் என்ன ரிசைன் பண்றத பத்தி யோசிக்க வச்சிட்டீங்களே. யோசிக்க தானே செஞ்சீங்க, இன்னும் ரிசைன் பண்ணலையா? ஹலோ, சொல்லு நான்சி. சார், உங்ககிட்ட ஒன்னு சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன் சார். சொல்லு. உங்களை பார்க்க டார்கெட் கார்ப்பரேஷன்ல இருந்து மிஸ்டர் சதீஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. உங்ககிட்ட சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன், சாரி சார். சரி, நானே வரேன். ஓகே சார். ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, வாங்க ரிசீவ் பண்ணலாம். யாரு? வாங்க சொல்றேன். Take a seat, sir. Thank you. சதீஷ், நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல, பக்கத்து ஆர்ட் ஹவுஸ்ல ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன், அங்க போகணும்னு இருந்தேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு. விஸ்வநாதனுக்கு ஆப்பு வைக்க இவர் இங்கேயே கிளம்பி வந்துட்டாரா? என்ன சாப்பிடுறீங்க சதீஷ்? நோ தேங்க்ஸ். சதீஷ், நீங்க ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அதான் மொத்தமா ஆப்பு வச்சுட்டானே, இப்ப என்ன மறுபடியுமா? என் வேலையை ஈஸியாக்குன சதீஷ்க்கு தனியா ட்ரீட் வைக்கணும். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஆர்டரை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரே, இது வெறும் வரட்டு கௌரவமா இல்ல இதுல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். சொல்லுங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, உங்ககிட்ட வேலை செஞ்சப்போ நீங்க எப்படி யோசிப்பீங்களோ அப்படி யோசிச்சு பார்த்தேன். எப்படி யோசிச்சிருப்பேன்? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க போட்ட கோட்ல தான் நாங்க இப்ப ரோடு போட்டு போயிட்டு இருக்கோம். கம்பெனியோட திறமைக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப நாள் தொடர்ந்து மியூச்சுவலி பெனிஃபிட்ஸா இருக்கணும். தனிநபர் சார்ந்த எந்த ப்ராஜெக்டும் ரொம்ப நாள் போகாதுன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. கரெக்ட். ஆடடா, கேட்ச் நினைச்சோம், 6 ஆகி போச்சே. அது எப்படி சதீஷ், விஸ்வநாதன் மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? குருவை மனசுல நினைச்ச வில்வித்த கத்துக்கிட்டா ஏகலைவன் மாதிரி. சார், அதுக்காக இவரு கட்டவரல் எல்லாம் கேட்க மாட்டாரு. அதான் நீங்க அவரோட கட்டவிரல் கேட்டீங்களே. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க பர்சனல் இன்டாகிரிட்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு நேர்த்தியா, தனி மனித ஒழுக்கத்தோட, நிதானமா, அதே சமயம் வேகமா செயல்படுறீங்க. உங்கள மாதிரி ஒருத்தருடைய லீடர்ஷிப்ல டார்கெட் கார்ப்பரேஷனோட ப்ராஜெக்ட் நடக்கிறது எங்களுக்கும் நல்லது. குறிப்பா எனக்கு ரொம்ப நல்லது. ஐ கேன் பி அஷ்யூர்டு அண்ட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ். சதீஷ், முடிஞ்சா எனக்கு இன்னொரு உதவி பண்ணும். மிஸ்டர் விஸ்வநாதன், முதல்ல நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இந்த நேரத்துல நீங்க கேட்டு நான் கொடுக்கற மாதிரி வேண்டாம். நான் ஏதாவது விட்டுருந்தா நீங்க தாராளமா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, ப்ளீஸ் கோ ஹெட். இப்படி மட்டையா மடங்குறாங்களே. நமக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்குன்னா விஸ்வநாதனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல செல்வாக்கு இருக்கும் போல. இந்த ப்ராஜெக்டை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்கிற எண்ணத்துல தான் காலையில இந்த ப்ராஜெக்டோட பிஓவை அப்ரூவல் பண்ணேன். தேங்க்யூ சதீஷ். மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க கேட்ட அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்த வாரத்துக்குள்ள 30% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட், ஜஸ்ட் $3 மில்லியன், அதாவது 18 crores அப்ரூவல் பண்ணிடுறேன். இட்ஸ் a great news to all of us. Thank you very much. டேவிட், கிராண்ட் ஸ்வீட்ஸ்ல கீ மைசூர் பாக் ½ kg பேக்கெட்ஸ் 400 பாக்ஸஸ் ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கி வை. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சதீஷ். இந்த சமயத்தில் நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். பழைய பிரச்சனையை முழுசா ரிசால்வ் பண்ணாம விட்டதுக்கு. நீங்களும் கான்டாக்ட்ல இல்லாம போனதுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். அதனால என் மேல உங்களுக்கு கோவம், மனசு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எனக்கு புரியுது. ஐ எம் ரியலி சாரி. ஐயோ விஸ்வநாதன், நீங்க சாரியெல்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ். எஸ்கியூஸ் மீ சார், டார்கெட் கார்ப்பரேஷன் வந்து பிஓ வந்திருக்கு. அதை அப்ரூவ் பண்ணவரே இவர் தான். மீட் மிஸ்டர் சதீஷ், ரீஜனல் சிஐஓ ஆஃப் டார்கெட் கார்ப்பரேஷன். ஹலோ சார். சார், இதுக்கு தான் 400 பேக்கெட் ஸ்வீட்ஸ் கேட்டிங்களா? உனக்கு கற்பூர புத்தி டேவிட்.